வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சட்டசபையோட முதல் நாள் கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல தன்னுடைய ஆதரவாளர்களோடு வந்தார். அதிமுக ஏற்கனவே இரண்டாக பிளவுபட்டு அப்புறம் பெரிய பரபரப்பு, பஞ்சாயத்து, பாதி பேர் இங்கே ஓடி அங்கே ஓடி ஏராளமான குழப்பங்கள் நடந்தல. கடைசியில் 25 எம்எல்ஏக்கள் பதவி போயிடும் சொல்லி அதுக்கப்புறம் 21 எம்எல்ஏ மீண்டும் வந்து பேக் டு த பவிலியன் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்துட்டாங்க. ஒரு 5 பேர் மட்டும் அங்கே போயிட்டாங்க. இங்கே வந்தவர்களே மறுபடியும் 21 பேர் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தால விஜயபாஸ்கர் மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு அங்கே ஓடி போயிட்டாரு. இப்போ 5 போயிடுச்சு. இப்போ 42 தான் இங்கே இருக்கு. ஸோ 47 பேர் மொத்தம். இந்த லட்சணத்தில் இன்றைக்கு முதல் நாள் கூட்டத்தில் ஒன்றா வரல. மறுபடியும் அந்த கோஷ்டி காணத்தோடு தான் வேலுமணி, சிவி சண்முகம். ஏன்னா விஜயபாஸ்கர் இல்லை, அந்த கரூர் விஜயபாஸ்கர் அந்த டீம் எல்லாம் தனியாக வருது, எடப்பாடி தனியாக வர்றாரு. அப்போ மீண்டும் அவர்களுக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கு, பெரிய பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது. இன்னும் தீர்வுக்கு வரல. அதிமுகவில் இன்னும் சலசலப்புகள் ஓயல. மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொல்ற மாதிரி கிடையாது. இது மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இதற்கு முழு முதல் காரணம் தாவேக்காவுடைய அந்த 6 அடி வளர்ந்து கட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா, ஆதவ். இவர் தான் முழுமையாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சலுகைகள் கொடுப்பதாக, பணங்கள் கொடுப்பதாக, தொகை கொடுப்பதாக, ஏராளமான விஷயங்களை செய்து கொடுப்பதாக, வாக்குறுதி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இது தகவல். ஏன்னா இந்த கும்பலுக்கு தகவல் தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கூட்டத்தொடரில் தனித்தனியாக வந்தாங்க. முதல் நாள் கூட்டம் போகும்போதே அவர் சிரிச்சுட்டே தான் போனாரு. திரும்பி வந்த உடனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மீடியாவை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு பேசினார். அவருக்கு அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிளவு, பிரச்சனை, பஞ்சாயத்து கண்ணுக்கு முன்னாடி வந்து கட்சியில பல பேர் காணா போயிட்டே இருக்காங்க, எதிர்கட்சிக்கு ஓடுறாங்க, அதாவது ஆளுங்கட்சிக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து. ஆனாலும் அதுல எதையுமே முகத்துல காமிக்காம அதிமுக இப்படிதான் இருக்கும், நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர், நான் வச்சதுதான் சட்டம், சொன்னா நான் சொல்றத கேட்டா அசம்பிளிக்குள்ள எம்எல்ஏவா இருக்கலாம், இல்லையா ரிசைன் பண்ணிட்டு எங்க உனக்கு பிடிக்குதோ ஓடி போயிரு அப்படின்னு ஒரு விதமான ஒரு பெரிய கெத்தா எடப்பாடி இன்னைக்கு வந்து மீட் பண்ணாரு. அங்க பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்து முடிச்ச உடனே பட்ஜெட் உரை குறித்து அவர் பேசின விஷயங்கள் என்ன, பட்ஜெட் உரைன்ற பாருங்க, நம்ம கவர்னர் உரை குறித்து அவர் பேசின விஷயம் என்னன்னா முழுமையாக ஏமாற்றத்துக்குரிய உரையாக பார்க்கப்படுது. இதுல ஒன்றும் புதுசா எதுவும் இல்லைங்க. அவங்க வந்து நிர்வாகத்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னது பூரா அவங்களுடைய புகழ் பாடுற விஷயமா தான் இருக்கு. ரெண்டாவது வந்து சிங்கப்பெண்கள்னு சொல்லி ஒரு படையை ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பாலியல் ரீதியான குற்றங்கள், கொலைகள், பல விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 50க்கு மேல நடந்திருக்கு இந்த 40 நாள்ல, 38 நாள்ல. அது இல்லாம 150 வழக்குகள், ஏராளமா வேறு வேற குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. சந்தி சிரிக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் இது குறித்து வாயே திறக்க மாட்டேங்குது. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எப்ப நிறைவேற்றுவோன்னு கேட்டா அதுக்கு இந்த உரையில எந்த பதிலுமே இல்லை. மேகதாது பிரச்சனைக்கு எந்த விதத்திலையும் அவங்க எதிர்வினை ஆற்றவே இல்லை அப்படின்னு பல விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, வெற்றி கழகத்தினுடைய ஒரு புகழ் பரப்புகிற உரையாக இந்த உரை பார்க்கப்படுச்ச தவிர வேற ஒண்ணுமே இல்லை. மேட்டூர் டேம்ல ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணி திறப்பாங்க. இந்த ஆண்டு தண்ணி திறக்கல. அதுக்கு தண்ணி கம்மியா இருக்குன்னு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. அப்படியே விட்டுட்டா குறுவை விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. அப்போ கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்டு அதை இந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஆனா நமக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த விதமான விஷயத்தையும் இந்த தாவேக அரசாங்கம் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு வரவேண்டிய பங்கு நீரை கூட வாங்கி தரது கூட இந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இல்லாம இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக, ரொம்ப தெளிவாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தெளிவா பேசிட்டு போயிட்டார். அதை தாண்டி என்னன்னா, நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் வந்து, நீங்க கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசாங்கம், நீங்க வந்து அதை வந்து கரெக்டா அவங்க கிட்ட பேசினா வாங்க முடியும். நீங்க வந்து ஈஸியா கேட்கிற இடமாச்சு அது. இப்பதான் உங்க அமைச்சரவையிலே அவங்க வந்து அமைச்சர்லாம் இருக்காங்களே, அப்ப நீங்க வந்து நேரடியாக நீரை பெற முடியுமே. ஆனா எந்த முயற்சியுமே அந்த அமைச்சர்களும் எடுக்கல, முதலமைச்சரும் எடுக்கலையே அப்படின்ற ஆதங்கத்தையும் எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்களை பேசி இருந்தாலும் கடைசியில ஒன்னே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, மக்களை ஏமாற்றுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. நிச்சயமா அது ரொம்ப மோசம். நீங்க வந்து விவசாய தொழிலாளிகளுக்கு ஏராளமான சலுகைகளை வந்து விவசாயிகளுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு நீங்க பொய் சொல்லி அதை உண்மையும் அவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணாம, கடனையும் தள்ளுபடி பண்ணாம,
எதுவுமே பண்ணலைங்க. சமீபத்தில் கூட ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் கூட நீங்க ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுத்தினா சொன்னாங்க. ஆனா எந்த இடத்துலையுமே அது நடைமுறைக்கு வரவே இல்லைங்க. என்ன திட்டத்தை நீங்க முடிவு பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, அங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தீங்க, எதுவுமே வந்து அறிவிப்பாக கூட வரவே இல்லை. அப்ப நம்ம எதை நம்புறது அப்படின்ற கேள்வியும் எடப்பாடி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். முதல் நாள்ல ரொம்ப சாஃப்டா தான் இவங்க திமுக அளவுக்கு இறங்கிலாம் அடிக்கல. திமுக அளவுக்கு இறங்கி இவங்க வந்து எதிர்வினை ஆற்றல. இவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் பாருங்களேன், வேலுமணி, விஜய், நம்ம இவர் சிவி சண்முகம், அந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் உட்பட பல பேரும் ஒரு தனி டீமாக போய் வந்தாங்க, தனி டீமா போனாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது நாளைக்கெல்லாம் இன்னும் நிறைய விரிவான விஷயங்கள்லாம் தெரிய வரும். எதிர்கட்சியாக ரெண்டுமே இருக்கிறதுனால பிரதானமான கட்சியாக இருக்கிற தாவேகாக்கு இவர்கள் எப்படி டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க, அதுல என்னென்ன பதில் உரைகள் கிடைக்குது, எதுக்கெல்லாம் திரும்ப அவங்க வந்து எதிர்த்து மறுபடியும் திரும்பி பதில் பேச போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து தான் முடிவு செய்யணும். அந்த வகையில எடப்பாடி அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் கூட்டம். சபாநாயகர் முதல்ல அது ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து எப்படியாவது உடைச்சிடலாம் கொலைச்சிடலான்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓடிட்டு இருக்கும்போது சபாநாயகர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. எம்எல்ஏக்கெல்லாம் ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருந்தாங்க. எப்படிலாம் ஒரு 15-20 எம்எல்ஏ ஓடிடுவாங்க. அப்புறம் எங்களை கட்சி தலைவராக நியமிக்கணும்னு ஒரு லெட்டர் வேற வேலுமணியை தான் கட்சி அந்த சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கணும்ட்டு அது ஒரு லெட்டர் வேற பெண்டிங்ல கிடச்சி. இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று வந்து மன்னிப்பு கடிதெல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு பண்ண பிறகு அவரை எடப்பாடியே ஒத்துக்கிட்டாரு சபாநாயகர். அதன் பிறகு நடக்கிற கூட்டத்தினுடைய முதல் நாள். அதனால அந்த கெத்தோடே வந்து சட்டமன்ற அதிமுக கட்சி தலைவர் என்கிற அந்த கெத்தோடு, பொதுச் செயலாளர் என்கிற அந்த அடையாளத்தோடு ஊடகத்துக்கிட்ட தாவேக அரசினுடைய இந்த கவர்னர் உரை குறித்து அவர் தன் பங்குக்கு சில அதிருப்திகளை வெளியிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னும் இறங்கி அடிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். டிஃபென்ஸ் பண்ண முடியாது. எவ்வளவு காலத்துக்கு நீங்க தடுப்பாட்டம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு எல்லாமே தண்ணிக்குள்ள இப்ப ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்ல நம்ம. அப்ப குட்டி ஸ்டோரியில் என்னன்னா, தண்ணிக்குள்ள ஒருத்தர் விழுந்துடுறாரு, அவருக்கு நீச்சல் தெரியல. அப்ப தண்ணிக்குள்ள விழுந்தவர் வந்து நீச்சல் தெரியலன்னா என்ன பண்ணுவான்னா, அந்த தண்ணியே வந்து இயல்புலேயே அந்த தண்ணி வந்து மனுஷனை மேல தள்ளும். ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் மேல வருவாங்க, திரும்பி மறுபடியும் மேல வருவாங்க. அப்படி வரும்போது கவனிக்கும் போது அவங்களை பிடிச்சு தூக்கிட்டாங்கன்னா தூக்கிடுவாங்க, காப்பாற்றி விடலாம். கவனிக்கவே இல்லைன்னா மூழ்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம எடப்பாடி அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு. ஏகப்பட்ட கட்சிக்குள்ள பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அப்படியே மூழ்கி கொண்டிருக்கிற கப்பல்னு தாவேகா சொல்லிக்கிட்டு இருக்கு. கப்பலை மூழ்க விட மாட்டோம், காப்பாத்திடுவோம் அப்படின்னு அந்த வளர்ந்து கட்ட அமைச்சர் ஆதவ் சொல்றாரு. ஆனா இது மூழ்குகிற கப்பல்லாம் கிடையாதுப்பா. இப்ப இந்த கப்பல் பராமரிப்பு வேலைக்காக நிக்குது, மராமத்து பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் இது வந்து போகும், எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எடப்பாடி சொல்ற மாதிரி இன்னைக்கு தன்னுடைய சகாக்களோடு வந்து பேசியிருக்காரு. ஆனால் அடுத்த கட்ட நகர்வு எடப்பாடி இன்னும் ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சாதான் அந்த கட்சி இருப்பது மக்களுக்கு தெரிய வரும். அப்ப அவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய இருப்பை தக்க வைக்கணும்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை வெகு தீவிரமாக புதுசா அவங்க செயல்படுத்தினாதான் இருப்பை தக்க வச்சுக்க முடியும். அசம்பிளியில் அடித்து ஆடுவார்னு பார்த்தா அங்கே ரொம்ப அமைதியாக சாஃப்டாக இருந்தவர் வெளியில் வந்தவுடனே பேசும்போது இந்த கவர்னர் உரை குறித்து நிறைய விஷயம் பேசினார். அது ஒரு வெறும் வெள்ளை பேப்பர் வெத்து பேப்பர்னு பேசினவர் கட்சி பஞ்சாயத்து வந்துருச்சு. ஊடகங்களை சந்திக்கும் போது அவங்க முதல்ல கேள்வி கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஒற்றை தலைமையாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா, அதுதானே எல்லாரும் வெளியில் போகிறாங்க, அதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் எல்லாரும் எதையோ நோக்கி போகிறாங்க, அதிமுகவுக்கு அழிவே கிடையாது, அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்கவே முடியாது, ஆட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு பரிணாமத்தை, வேறு ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்தினார். அதோடு மட்டும் அவர் சும்மா இல்லை, அவர் ஒரு விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டா ஓப்பனா உடைச்சு விட்டுட்டார். எல்லா ஊடகங்கள்லையும் சமீப காலமாக சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் டீம்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பையனை கூப்பிட்டு வந்து கட்சி பொறுப்பை கொடுத்து கட்சியை வந்து அவங்க பையன்கிட்ட கொடுப்பதற்காக, மிதுன் கிட்ட கொடுப்பதற்காக எடப்பாடி ஒரு பின்னாடி வேலை செய்யறாரு. இப்போ சிவி சண்முகம் யோகி சிகாமணி மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அவரு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் போட்டுட்டாரு. எங்க இருந்துன்னா அதிமுக தாவேக்காக்கு ஓடுவதற்கு முடிவெடுத்துட்டாரு. அங்க ஏதோ பெரிய டீல் முடிச்சிட்டாரு. டீல் முடிச்சது இப்போ அவமானமா இருக்கு. போய் வந்து விஜய் முன்னாடி, ஜோசப் விஜய் முன்னாடி சேர்ந்தா கூட ஒரு மரியாதை இருக்கும். அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு சந்திச்சோடு சரி, ஜோசப் விஜய் சந்திக்க முடியல.
யார் போய் சேர போனாலும் புஷி ஆனந்த், ஆதவ் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் போய் சேர வேண்டியதா இருக்கு. அது நமக்கு பெரிய கௌரவ குறைச்சலா இருக்கும், எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சி.வி. சண்முகம் குட்டை குழப்பிட்டே இருக்காரு உட்கார்ந்துக்கிட்டு. இன்றைக்கு கூட தேவையில்லாத கருத்துக்களை தான் பேசியிருக்காரு. அவருக்கு பதில் சொல்ற மாதிரி அதே நேரத்தில் அவர் கிளப்பி விடுற விஷயம் இருக்குல்ல, அவங்க பையன் அரசியலுக்கு வரப்போறாரு, ஐயா அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்துக்கு நேரடியாக எடப்பாடியே பதில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என்னுடைய மகன் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டான், அவன் அதிமுக ஒரு அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கான், அவன் அரசியலுக்கு வரமாட்டான் என்பதை நானே வெளிப்படையா தெரிவிக்கிறேன்ட்டார். இதை விட வேற என்ன வேணும்? பின்னால அவன் வந்து படிப்படியா வளர்ந்து அவன் ஒரு ஒன்றிய செயலாளராகவோ நிர்வாகியாகவோ நகர செயலாளராகவோ மாறி வந்து காலங்கள் அவனுக்கு இருக்கு, சின்ன பையனா இருக்கான், நாளைக்கு பின்னாடி வரான்றது வேற விஷயம். அப்பா இருக்கிறாருன்றதுனால அப்படியே நேரடியாக வாரிசு அரசியல் வந்தாதான் தப்பு. பட் அது சூழ்நிலை இல்லைன்றதை அவர் வெளிப்படுத்திட்டாரு. இதோடு மட்டும் இல்லாம சி.வி. சண்முகத்துக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப சொல்றாருல, பாமக போட்ட பிச்சைன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு சொல்றாரு, அப்ப இவர் எப்படிங்க ஜெயிச்சாரு, இப்ப ஜெயிச்சாரு, 21 ஏன் தோத்தாருன்னு கேட்கிறார். சரியான கேள்வி. அன்னைக்கு போடலையா பிச்சை? அன்னைக்கும் தானே அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, அப்ப போடலையா அவங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக மொத்தம் எடப்பாடியை கார்னர் செய்வதற்காக சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் டீம் எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நரேட்டிவை அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி. அதை பத்தி கவலையே படல, நீ என்ன வேணா பேசிக்கோ, எது என் காலில் விழுந்ததுனால மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால உன்னையெல்லாம் நான் வந்து மன்னிச்சு விட்டுட்டேன், நீ என்ன பண்ணாலும் சரி, இனிமே என் பேச்சை மீறி இருந்தீங்கன்னா நீ எங்க வேணா போய்க்கோ. ஆக்சுவலா சி.வி. சண்முகம் என்ன பிளான் போடுறாருன்னா, இப்படி நம்ம இரிட்டேட்டிவா பேசிக்கிட்டே இருந்தா நம்மளை கட்சி விட்டு அவரே நீக்கிடுவாரு, அப்ப நம்ம எம்எல்ஏவா அங்க போய் சேர்ந்துடலான்னு ஐடியா பண்றாரு. அதெல்லாம் எந்த காலத்துல எடப்பாடி செய்ய மாட்டார். அவர் ரொம்ப கிளவரா, ரொம்ப தெளிவான பிளேயரா அரசியல்ல விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா கீழ்மட்டத்துல இருந்து வந்தவர், முதலமைச்சர் பதவியை எப்படி பிடிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பிடிச்ச பிறகும் பதவி கொடுத்தவங்களை எப்படி தூக்கி எறிஞ்சாருன்னு தெரியும். அப்ப எல்லாத்தையும் துரோகங்களையும் பார்த்து வந்திருக்காரு, துரோகம் செய்து விட்டு வந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சுட்டு கலந்து கட்டி அரசியல் அடிக்கிறதுனால இந்த நிகழ்வுலையும் அவர் வந்து அவருடைய காரியத்துல தான் கரெக்டா இருக்காரு. அவரை சுத்தி இருக்கிறவர்கள் எடப்பாடி தான் அதிமுக எடப்பாடி இருக்கிற வரையும் மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற சூழ்நிலை உருவாகுது. இன்னொன்னு சொல்லிட்டாரு, நான் சீக்கிரமாவே பொதுக்குழு கூட்டுவேன், அப்ப என்ன நடக்குது அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இப்ப மாவட்டமா கூப்பிட்டு நான் பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் என் பேச்சை கேட்கிறாங்க, அவங்க பேச்சையும் நான் கேட்கிறேன், ஆகவே விரைவில் பொதுக்குழு கூட்டப்படும், பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, அவர்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு, ஏதோ பேசுறாங்க, அதிமுக தயவாலும் தலைமையின் தயவாலும் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவங்க ஜெயிச்சது எப்படின்னு கேட்கிறாரு. சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், ஓடி போனவங்க, இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? தலைமை வந்து பிரச்சாரம் பண்ணதுனாலதான் ஜெயிச்சாங்க. அப்ப தலைமைன்னு யார சொல்றாரு? அவரை தான் சொல்லுகிறார். ஆக மொத்தம் இன்றைய அசம்பிளி கூட்டத்துல அசம்பிளி வெளியவும் அசம்பிளிக்குள்ளையும் சட்டசபைக்கு வெளியையும் சட்டசபைக்கு உள்ளேயும் அடிச்சு ஆடினது அப்படின்னு சொல்லி போனா அது வந்து திமுக. அதிமுக ரொம்ப சாஃப்டா அசம்பிளிக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி, உள்ள ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப அமைதியா இருந்துட்டு வெளியில வந்த உடனே அதிமுக கட்சி விஷயங்கள்ல வந்து எடப்பாடி கதகளி ஆடிட்டாருன்னே சொல்லலாம். சுழுக்கெடுக்கிற மாதிரி சி.வி. சண்முகத்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் சி.வி. சண்முகம் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. ஏதோ ஒரு பதில் ரெடிமேடா வச்சிருப்பாரு, டெம்ப்ளேட் பதில் வச்சிருப்பாரு. மறுபடியும் அந்த ஆலோசனை, அந்த ஏழரை புடுங்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து சி.வி. சண்முகம் செய்யறாரு. அதனுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரா எடப்பாடியாக பார்த்து சி.வி. சண்முகத்தை கட்சி விட்டு நீக்கணும். அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாம நீக்கினா எம்எல்ஏவாகவே போய் தாவேகால சேர்ந்துலாம் ரெடியா பண்றாரு. பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருப்போம். நாளைய தினத்துல இருந்து நிறைய நிகழ்வுகளை கொறடா உத்தரவின் பிறப்பிப்பாங்க. அந்த அடிப்படையில சில விஷயங்கள் நடக்கலாம். அப்படி கொறடா உத்தரவை மீறினால் அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படும். ஒருவேளை தகுதி இழப்பு மீண்டும் வந்தா எம்எல்ஏ பதவியை இந்த முறை கண்டிப்பா புடுங்கிடுவார் சி.வி. சண்முகம். இனிமே அங்க போய் விசில்ல போய் நின்றுக்க வேண்டியதுதான். ஆக உண்மையிலே இப்ப ரெட்டலையில ஜெயிச்ச சி.வி. சண்முகம் பண்ணுகிறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம், அட்ராசிட்டியினுடைய உச்சம். அவர் துணிச்சல் இருந்தா, அவர் சரியான ஆண்மகனா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போய் மறுபடியும் இப்ப எல்லாரும் போய் சேர்ந்தாங்கல்ல, அந்த மாதிரி தாவேக்கால சேர்ந்துட்டு அதே மயிலம் தொகுதியில போய் அவருக்கு செல்வாக்கு இருந்தா ஜெயிச்சுக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கு விழுப்புரத்துல செல்வாக்கு இல்லைன்னா மயிலத்துக்கு ஓடி போனாரு. இப்ப மயிலத்தில் இன்னும் ஜெயிச்சிருக்காருல்ல, அது முழுக்க முழுக்க ரெட்டலை, எடப்பாடி, அதிமுகவுடைய செல்வாக்கு, எம்ஜிஆருடைய புகழ், ஜெயலலிதாவுடைய புகழ். இதனாலதான் சி.வி. சண்முகம் அங்க ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ சி.வி. சண்முகம். இது ஒரு பக்கம் ட்ராக்கா. இன்னொரு ட்ராக், இந்த விஜயபாஸ்கர் ஒருத்தர் ரிசைன் பண்ணார்ல, குட்கா விஜயபாஸ்கர், இவருக்கு என்ன பெரிய புகழ்னா
தானா போய் தாவேக்கால சேர்ந்தா அசிங்கம். கட்சிக்காரங்களே சொல்றாங்க நாம தாவேக்காக்கு போயிடுவோம், ஒன்னா போயிடுவோம். இவரே ஒரு சீனை கிரியேட் பண்ணி வீடியோ காலில் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம டிராமாலாம் போடுறாரு. எதுக்கு இந்த டிராமா? விஜய் கட்சிக்கு போன முடிவு பண்ணிட்டீங்க. ஜோசப் விஜய் கட்சியில ஏதோ பெருசா ஆஃபர் கொடுத்துட்டாங்க, நீங்க வாங்கிட்டீங்க. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ரிசைன்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆதாயத்துக்காக போறீங்க. அப்ப போயிட வேண்டியது தானே. ஏன் டிராமா, பம்மாத்து, நடிக்கிறது, ஏமாத்துறது, இந்த வேலைலாம் எதுக்கு? ஆக அசிங்கமான அரசியலுக்குள்ள, சாக்கடை அரசியலுக்குள்ள இங்க அதிமுகவில் இருந்து துரோகம் செய்து விட்டு போகிற போற எல்லாரும் துரோகிகள் தான். நான் அதிமுக கிடையாது. ஆனா அநியாயம், அயோக்கியத்தனம். ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற 20 நாட்களுக்குள்ளாக 30 நாட்களுக்குள்ளாக தலைமை மீது அதிருப்தி ஏற்படுத்தி அங்க உள்ளிருந்து சண்டை போடுறவன் தான் சரியான ஆண்மகன். ஜெயிச்ச கட்சிக்கு பின்னாடி தப்பிச்சு ஓடுறீங்கன்னா அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, எங்க நம்ம மேல பிரச்சனை வந்துடும் பயந்துகிட்டு அங்க ஓடுறீங்க. இப்ப ஆதவுக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்னா ஒரு 15 இருந்து 20 எம்எல்ஏக்கள் அங்கிருந்து நீங்க தூக்கிட்டு வரணும். இடைத்தேர்தல் என்பது மினி தேர்தல் மாதிரி நடத்தணும். அப்பதான் நம்ம வந்து சரியா ஒரு விஷயத்தை செஞ்சு நமக்கு ஃபுல் மெஜாரிட்டி எடுக்க முடியும் அப்படின்னு விஜய் கல்லூலி மங்கம் மாதிரி அந்த பேசாம இருப்பாங்க பாருங்க. நல்லா பேசுறவங்கள நம்பிடலாங்க. காட்டு கத்தல் கத்துறாங்கல்ல, சண்டை போடுறாங்களா, அவங்கள நம்பிடலாம். ஆனா அந்த ஊம குசுமம் மாதிரி எதுவுமே பேசாம அமுக்குனி மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, அவனை நம்பவே கூடாது. இந்த 2வது வகை தான் நம்ம ஜோசப் விஜய். எதுக்காவது வாய் திறக்கிறாரா? பாலியல் குற்றங்கள் நடக்குது, கொடூரமான மரணங்கள் நடக்குது, குழந்தை மரணம் நடக்குது, பிளேடால கீறி சாவடிக்கிறானுங்க. இது வந்து வட மாநிலத்தை விட மோசமான கொடூர சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வாயே திறக்கலங்க நம்ம பொட்டங்கள், வாய் திறக்க மாட்டேங்கிறார். வித்தியாசமா இருக்குல்ல. இனிமே இந்த பேர் நல்லா இருக்குங்க அவருக்கு. அவரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாருல, இனிமே அவர் பொட்டங்கள்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஏற்கனவே ஒரு பொண்ணு பேசியிருக்கு, அது கரெக்டா பொருத்தமா அவருக்கு அமையுது. அரகஜா பொட்டு, சந்தன பொட்டு, இன்னும் என்னென்னமோ வச்சுக்கிறாரு அவரு. பூரா டிராமா. உண்மையில ஆன்மீகத்திலேயோ அப்படியே பெரிய பக்திமான்லாம் கிடையாது. இவரை பத்தி ஏகப்பட்டது இருக்குங்க பர்சனல். பட் நம்ம பர்சனல் பேசுறது இல்லைன்றதுனால அதெல்லாம் நம்ம பேசுறது இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. எனிவே இந்த கட்சிகளை உடைக்கிற கேவலமான கீழ்த்தரமான வேலையை செய்கிற விஜய்க்கு நிச்சயம் தன் கட்சி ஒரு நாள் உடைபடும் போது தன் கட்சி எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போ. இன்னைக்கே சொல்றாங்க 10 எம்எல்ஏ 12 எம்எல்ஏ நீங்க மாவட்ட செயலர் கொடுக்கலன்னா நாங்க வந்து கட்சி விட்டு போயிடுவோம், எங்களுக்கு பதவி தேவையில்லை, ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு சேர்ந்துருவோம், இடைத்தேர்தல் அவங்க சார்பில் போய் நிற்போம் நாங்க அப்படின்னு வந்து மிரட்டி கொண்டிருப்பதா சொல்றது. அப்பதான் அந்த வலி தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு கட்சி ஈஸியா உடைச்சிடுறாங்க. பாரம்பரியமிக்க கட்சி அதிமுக, அதை உடைக்கிறீங்கல்ல. அதை உடைச்சி அயோக்கியத்தனமா காசு கொள்ளையா லாட்ரி காசு, சினிமால எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்த, திருட்டு டிக்கெட் வித்த காசு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே அந்த கட்சியெல்லாம் உடைக்கிறீங்க. இதை உடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல. ஒரு நாள் உங்க கட்சி உடையும், தாவேக்கா ஒரு நாள் உடையும். அன்னைக்குதான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நிச்சயமாக ஆதவ் என்கிற அந்த நபரை அவங்க மச்சான் அமாவாசைன்னு சொல்லியிருக்காரு. அமாவாசை கேரக்டர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய செல்வாக்கை வளர்த்தி ஒரு கட்டத்துக்கு மேல விஜயை தூக்கி எறிகிற காலம் வரலாம். விஜயை தூக்கி எறிஞ்சு கட்சியை அவராக்கு தனதாக்கி கொள்ளுகிற ஏக்நாத் ஷிண்டே மாதிரி எல்லாம் வரலாம், வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருக்கணும் நிறைய சம்பவங்களை பார்ப்பதற்கு. எனவே மக்களே, இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முதல் நாள் என்பது மிக சுவாரஸ்யமாக பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. மீண்டும் பல விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. அதுவரை நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில நிறைய நண்பர்களுக்கு நீங்க பகிர்ந்தால் இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.